தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜெயலலிதாவை தோற்கடித்தவருக்கு திமுகவில் எம்பி பதவி வழங்கப்பட்டது. ஜெயலலிதாவை தோற்கடித்தவருக்கு திமுகவில் எம்பி பதவி வழங்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். செல்வி ஜெயலலிதா 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தருமபுரி மாவட்டம் பர்கூர் தொகுதியில் அவர் தோற்றுப்போனார். 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பர்கூர் தொகுதியில் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் 96ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் சுகவனத்திடம் அவர் 8,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுப்போனார். சுகவனம் அப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் பிரபலமானார். அதற்கடுத்து நடைபெற்ற தேர்தலில் சுகவனம் அதிமுக வேட்பாளர் தம்பித்துரையிடம் தோற்றுப்போனார். ஜெயலலிதாவை தோற்கடித்த சுகவனம் திமுகவில் முக்கிய தலைவரானார். திமுகவில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. 2014 மற்றும் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதி திமுக வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டார். திமுக சார்பில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்றார். பல்வேறு நிலைக்குழுக்களில் உறுப்பினராக உள்ளார். தற்பொழுது எந்த பதவியும் இல்லாமல் உள்ளார். ஜெயலலிதாவை தோற்கடித்த காரணத்தினால் அவருக்கு 2 முறை திமுகவில் எம்பி பதவி வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.